நாம அந்த வார்த்தைய சொல்லக்கூட தயங்குறோம். அத ரொம்ப சாதாரணமா பொன்ராஜ் அவர்கள் அந்த பேட்டியில நான் பார்த்தேன். அத ரொம்ப அனாயாசமா பல முறை பயன்படுத்துறாரு. எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அரசியல் எதிரி மேல வன்மம் இருக்கும்னு சொன்னா, அ விபச்சார கும்பல் அப்படின்னு பேச அவருக்கு அந்த ஒரு தைரியம் எங்கேருந்து வந்துச்சு சரி. அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் கெஸ் பண்றது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஒரு காலத்துல அப்துல் கலாமோட இருந்து எவ்வளவு ஒரு மதிப்புக்குரிய இடத்துல இருந்தவரு, இன்னைக்கு வந்து அடிமை வாழ்க்கைக்கு விலை போயிட்டாரு. நாங்க த இதுல சொல்லுவோங்க. அ பஸ் ரூட்ல எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? சென்னை டு பொள்ளாச்சி வழி கோயம்புத்தூர் அப்படின்னு. அந்த மாரி இவர் வந்து அப்துல் கலாம் டு அடிமை வாழ்க்கை. நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு விஜய் அவர்களை எதிர்க்க வேற எதுவுமே கிடைக்கலையா? 1000 தவறுகள் இருக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும். விஜய பத்தியே நமக்கு பல குற்றச்சாட்டுகள். அவர் தனி மனிதன் விஜய்ங்கிற ஒரு தலைவனை பத்தியே நம்ம நிறைய சொல்ல முடியும். அதை தவிர கட்சியில இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பத்தி இன்னும் நிறைய விமர்சனங்கள் சொல்ல முடியும்.